இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியானது நடைபெறுமா அப்படின்னு ஒரு சந்தேகமாகவே இருந்துட்டு வந்தது. ஆனால் வந்து நாங்கள் கன்ஃபார்ம் வந்து இந்தியாவுக்கு எதிரான போட்டியை விளையாடுவோம்னு சொல்லிட்டு அந்நாட்டு அரசு, அதாவது பாகிஸ்தான் நாட்டு அரசை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்ன காரணம்னு சொல்லிட்டு வாங்க முழுசாக பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பங்களாதேஷ் அணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நாங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 3 கோரிக்கைகளை வச்சு அந்த 3 கோரிக்கைகளையும் ஐசிசி நிறைவேற்றினா மட்டும்தான் நாங்கள் வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிரான போட்டியை நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஐசிசி வந்து அதுக்கு முற்றிலும் வந்து மறுப்பு தெரிவிச்சது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியா அணி தரப்பில் வந்து பிசிசியும் பார்த்தீங்கன்னா அசராமல் சும்மா ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கும் பட்சத்தில் லாகூரில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாகிஸ்தான் அணி, பங்களாதேஷ் அணி, இலங்கை மூவரும் சேர்ந்து பேசும்பொழுது, நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி தேவை, ஸோ நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான போட்டியை விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அணி தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை அணி என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நீங்களும் நாங்களும் நட்புறவு நாடாக இருக்கிறோம், ஸோ இந்த நட்பு வந்து மீண்டும் நல்லா வலுப்பெறணும், அதனால் வந்து நீங்கள் எங்களுக்காக வச்சு வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அணி தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தெல்லாம் ஏற்று பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து எல்லாருடைய கருத்தை வந்து நாங்கள் ஏற்று நாங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான விளையாட்டை வந்து நாங்கள் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நாட்டு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரான போட்டியை அவங்க வந்து சப்போஸ் புறக்கணிச்சிருந்தால் அது பாகிஸ்தான் அன்றைக்கி தான் வந்து ரொம்ப கெடுதலாக இருந்திருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பல கோடி இழப்பீடு வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ இது பற்றின கருத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படிலாம் தெரிஞ்சு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.